என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலரா கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தரா ஃபர்ஸ்ட் மேப்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்டா பாக்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்ல இருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணது சிலபஸ் பேஸ்ல தான் கவர் பண்றோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இன்னைக்கு மேப் நம்பர் 39 பார்க்க போகிறோம். 39th மேப்ல என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் உள்ள எண்ணெய் வயல்கள் என்ன பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள எண்ணெய் வயல்கள், இந்தியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை 2 இதாக பிரிச்சுக்காங்க. ஒன்று கடற்கரை ஓரமாக உள்ள எண்ணெய் வயல்கள், இன்னொன்று நிலப்பகுதியில் உள்ள எண்ணெய் வயல்கள் பிரிக்காங்க. எத்தனை கேட்டகரியா பிரிக்காங்க? 2 கேட்டகரி. என்னென்ன கேட்டகரி? ஒன்று கடற்பகுதியில் உள்ள எண்ணெய் வயல், இன்னொன்று நிலப்பகுதியில் உள்ள எண்ணெய் வயல். ஓகேவா? கடற்பகுதியில் உள்ள எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லுறத ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருக்கேன். கடற்பகுதி அப்படிங்கிறத ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருக்கேன். நிலப்பகுதி அப்படிங்கிறத ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கடற்பகுதியில் உள்ள எண்ணெய் வயல் அப்படிங்கிறது குஜராத்தில் 3 இருக்குப்பா. குஜராத்தில் 3 இருக்கு, மகாராஷ்டிரா 2, அதுக்கப்புறம் இந்த அந்தமான் நிக்கோபார், அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா அந்த பகுதிகளில் 1 இருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? இதில் கடற்கரையில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் அப்படின்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் தான் மிகப்பெரியது. அதுக்கப்புறம் 2வது பெரியது அப்படின்னா குஜராத் கடற்கரை. 2 முடிஞ்சா, ஃபர்ஸ்ட் பெரியது எது? மும்பை ஹை. 2வது குஜராத் கடற்கரை. 2 முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து மும்பையில் இன்னொன்று பேசைம் எண்ணெய் வயல். என்னது? பேசைம் எண்ணெய் வயல். 3 முடிஞ்சா. அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2 மும்பை ஹை, பேசைம். மும்பை ஹை அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெருசு, 65% பெருசானது. அதுக்கடுத்து பேசைம் அப்படிங்கிறதும் மகாராஷ்டிரா மாநிலம் தான். 2 முடிஞ்சு. அடுத்து குஜராத்தில் 3 இருக்கு. என்னென்னது? குஜராத் கடற்கரை 2வது பெரியது. அடுத்து காம்பேல் ஊனி எண்ணெய் வயல். அதுக்கடுத்து அலியாபத் எண்ணெய் வயல். என்னது? அலியாபத் எண்ணெய் வயல். அப்போ குஜராத்தில் 3 மட்டும் ஒரு தடவை சொல்லிடலாமா? குஜராத்தில் என்ன இருக்கு? குஜராத் கடற்கரை தெரியும். அப்போ காம்பே வளைகுடா இருக்கு. அப்போ காம்பேல் ஊனி எண்ணெய் வயல். 2 முடிஞ்சா. குஜராத் கடற்கரை, காம்பேல் ஊனி எண்ணெய் வயல். அதுக்கடுத்து மேலே போனா அலியாபத். என்னது? அலியாபத் எண்ணெய் வயல். இந்த 3 மட்டும் டைம் சொல்லலாமா? குஜராத் கடற்கரை, அதுக்கடுத்து காம்பேல் ஊனி எண்ணெய் வயல், அதுக்கப்புறம் அலியாபத் எண்ணெய் வயல். 3 முடிஞ்சா. அடுத்து மும்பையில் இது மகாராஷ்டிரா என்ன பார்த்தோம்? மும்பை ஹை, பேசைம். இந்த 5 சேர்த்து சொல்லிடலாமா? குஜராத்தில் 3 என்னன்னா குஜராத் கடற்கரை, காம்பேல் ஊனி எண்ணெய் வயல், அதுக்கடுத்து மேலே போனா அலியாபத் எண்ணெய் வயல். அது மகாராஷ்டிராவில் 2 மும்பை ஹை எண்ணெய் வயல், அடுத்து பேசைம் எண்ணெய் வயல். முடிஞ்சா. அடுத்து லாஸ்டா அந்தமான் நிக்கோபார் பகுதியோட உட்பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா இந்த பகுதியில் உள்ள எண்ணெய் வயல். அந்தமான் நிக்கோபாரோட உட்பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா மொத்தம் 6 தான். கடற்கரை பகுதியில் உள்ள எண்ணெய் வயல்கள் அப்படின்னு சொன்னா 6 இது. குஜராத்தில் 3, குஜராத் கடற்கரை எண்ணெய் வயல், அதுக்கப்புறம் காம்பேல் ஊனி எண்ணெய் வயல், அலியாபத் எண்ணெய் வயல். முடிஞ்சா. அடுத்து இங்க மகாராஷ்டிரா 2 மும்பை ஹை, பேசைம். அடுத்து இங்க அந்தமான் நிக்கோபார உட்பகுதி, அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா பகுதி. முடிஞ்சிச்சா. அதுக்கடுத்து நிலப்பகுதியில் உள்ள எண்ணெய் வயல் அப்படின்னா அஸ்ஸாம்ல 4 இருக்கும். அடுத்து மணிப்பூர்ல 1 இருக்கும். அவ்வளவுதான். அஸ்ஸாம்ல 4, மணிப்பூர்ல 1. இது எது அப்படின்னு சொன்னா மணிப்பூர். இது மணிப்பூர்ல உள்ளது சர்மா பள்ளத்தாக்கு எண்ணெய் வயல். அப்படி எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா மணிப்பூர். மற்றபடி 4மே என்னதான் அஸ்ஸாம் தான். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திக்பாய் எண்ணெய் வயல் கொஷின் கேட்கலாம்பா. திக்பாய் எண்ணெய் வயல் ஏன் அப்படின்னா எண்ணெய் வயல்ல மிக பழமையானது அப்படிங்கிறது திக்பாய். எண்ணெய் வயல்கள்ல முதல் பெரியது அப்படின்னு சொன்னா மும்பை ஹை, 2வது பெரியது அப்படின்னு சொன்னா குஜராத் எண்ணெய் வயல், அடுத்து மிக பழமையானது அப்படின்னு சொன்னா திக்பாய். ஓகேவா? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அஸ்ஸாம், திக்பாய் எண்ணெய் வயல் அஸ்ஸாம், மோரான் ஹக்ரிஜல் அஸ்ஸாம், நாகர்காட்டியா அப்படிங்கிறது அஸ்ஸாம். இந்த 4மே தான் அஸ்ஸாம் தான். இந்த அஸ்ஸாம்ல 4 மட்டும் சொல்லிடலாமா? பிரம்மபுத்திரா, திக்பாய். இது ஈஸியாக தெரிஞ்சிடும். திக்பாய் அப்படிங்கிறது மிக பழமையானது. அடுத்து அங்கே உள்ளது
மோரான் ஹரிஜன், மோரான் ஹரிஜன். கீழே வந்து நாகர் காட்டியா, நாகர் காட்டியா. 4 நோட் டைம் சொல்லிடலாமா? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திக்பாய், கீழே வந்து நாகர் காட்டியா, மேலே வந்து மோரான் ஹரிஜன். முடிஞ்சா? அதே மாதிரி மணிப்பூர்ல வந்து சர்மா பள்ளத்தாக்கு. இப்போ எல்லாமே சேர்த்து சொல்லிடலாமா? எண்ணெய் வயல் வந்து எத்தனை கேட்டகரியா பிரிக்காங்க? 2. ஒன்று வந்து கடற்கரை வழியாக உள்ள எண்ணெய் வயல், இன்னொன்று நிலப்பகுதியில் உள்ளது. கடற்கரைனா 3 தான். ஒன்று வந்து குஜராத், மகாராஷ்டிரா. குஜராத்தில் 3, குஜராத் கடற்கரை. அதுக்கப்புறம் வந்து காம்பேலூனி, மேலே வந்து அலியாபத் எண்ணெய் வயல். அடுத்து வந்து மகாராஷ்டிரா 2, மும்பை ஹையும் பேசைம் அப்படிங்கிறதும். அடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார், உட்பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா. முடிஞ்சிச்சா? அஸ்ஸாம்ல 4 என்னென்ன நிலப்பகுதியில்? அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, அதுக்கடுத்து வந்து திக்பாய், இதான் வந்து மிக பழமையானது. அதுக்கப்புறம் மோரான் ஹரிஜன், கீழே வந்து நாகர் காட்டியா, அதுக்கடுத்து வந்து மணிப்பூர்ல வந்து சர்மா பள்ளத்தாக்கு. முடிஞ்சாவா? இதான் எண்ணெய் வயலில் ஒரு டேபிள காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணெய் வயல் டேரக்டா வந்து மேட்சஸ்ல வந்து கொடுக்கலாம்பா. சரி, ஓகேப்பா, அது புரிஞ்சுக்க நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.